தமிழில் ரொம்ப பிடிச்சமான எழுத்தாளர்கள் சுந்தரராம் சாமியினுடைய எழுத்துக்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் பிரசாதம் என்ற ஒரு கதை எழுதியிருக்கிறார். நீங்கள் நெட்டில் தேடி இந்த கதைகளை எல்லாம் எடுத்துடலாம். அந்த கதை என்னன்னா 40 வருடத்துக்கு முன்னால் எழுதப்பட்ட ஒரு கதை. காலையில் ஒரு போலீஸ்காரன் வீட்டில் எழுந்திருக்கும் போதே அவனுடைய பொண்ணுக்கு பிறந்த நாள்னு ஒய்ஃப் சொல்லும், இன்னைக்கு நம்ம பாப்பாவுக்கு பிறந்த நாள், வருகிற போது சும்மா வராதையா டெய்லி கை வீசின்னு வர மாதிரி ஒரு 50 ரூபாயாச்சும் தேத்தின்னு வா, ஒரு கவுன் வாங்கி போடணும் பிள்ளைக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ போலீஸ்காரன் காலையில் வீட்டில் புறப்படும் போதுலேருந்து எந்த மூஞ்சியை பார்த்தாலும் 50 ரூபாயா பார்ப்பார். ஒரு 50 ரூபாய் தேருமா இவங்கிட்ட இருந்துன்னு பார்ப்பார். சுந்தரராம் சாமி அந்த கதையில் எழுதியிருப்பார். அன்னைக்கு பார்த்து தமிழ்நாடே திருந்திட்ட மாதிரி இருக்கும். யாருமே ட்ரிபிள்ஸ் போக மாட்டாங்க. எல்லார் வண்டியிலையும் அப்போ டைனமோ இருக்கும், பர்ஃபெக்டாக சட்டம் ஒழுங்கு இருக்கும், டிராஃபிக் ரூல்ஸை எல்லாரும் கடைபிடிப்பார்கள், பர்ஃபெக்டாக இருக்கும். எங்கேயுமே அவனுக்கு 50 ரூபாய் தேராது. கடைசியாக அவன் ஒரு டீ கடை முன்னாடி உட்காந்து காலையில் ஒரு 11 மணிக்கு ஒரு டீ குடிக்கலான்னு ஒரு ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துப்பான். அப்போலாம் போஸ்ட் பாக்ஸ் டீ கடையாக நல்லா இருக்கும், பார்த்துருப்பீங்களா? நம்ம ஜென்ரேஷன் பார்த்துருக்கலாம். இவங்க பார்த்துன்னு இருக்கும்போதே ஒரு ஐயர் வருவார், கோயிலுக்கு பூஜை பண்ணுகிற ஒரு ஐயர். அவர் சட்டெல்லாம் போட்டுங்க மாட்டார், பூணூல் தெரிய வருவார். ஒரு பெரிய தபால் எடுத்துன்னு அந்த போஸ்ட் பாக்ஸ்குள்ளே போடுவார். போடுறப்ப தான் அவருக்கு தெரியும் ஏற்கனவே எவனோ போட்ட ஒரு லெட்ரு உள்ளே சிக்கின்னு இருக்கும். இந்த லெட்ரு போகாது. அதனால் இவர் இந்த கையில் அந்த லெட்டரை எடுப்பார். இப்போ இவர் கையில் 2 லெட்டர் வந்துச்சு. போலீஸ்காரு இதுக்காகவே காத்துன்னு இருந்த மாதிரி எதேச்சா தான் பார்ப்பார். நேராக ஐயர அப்படின்னு கையை பிடிச்சிடுவார். இந்த லெட்ரு திருடுற ஆள் நீதானான்னு கேட்பார். ஆமாம், இவர் சொல்லாரு, நான் ஏங்க லெட்ரு திருடுறேன், லெட்டரை போய் திருடினா அதெல்லாம் நீ சொல்லாது. எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து ஸ்பெஷல் டியூட்டிங்க இதுக்காக தான் டீ கடையில் வச்சு என்னை போட்டுக்கிறாங்க, உன்னை பிடிக்கிறதுக்கு தான் போட்டாங்க, நீங்கள் மாட்டிங்கன்னு நீ கையங்களமா வான்னு கூப்பிடுவார். நான் ஏன் சார் லெட்டரை திருட போகிறேன், இந்த லெட்ரு இது உள்ளே அடைச்சின்னு இருந்துச்சு, நான் அதை எடுத்துகிட்டு ஏன் லெட்டரை அதெல்லாம் நீங்கள் சொல்லாத, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்குவார். அந்த ஐயர் போலீஸ் ஸ்டேஷனுக்கே இதுவரை வாழ்க்கையில் போகாதவர். அப்படி யாருமே இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நாமெல்லாம் வாழ்க்கையில் 2 தடவையாச்சும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும். ஆமாம், அந்த எஸ்ஐயோ இன்ஸ்பெக்டரோ 2 திட்டினா வாங்கிக்கணும். ஒரு தடவையாச்சும் கோர்ட்டில் அந்த கூண்டில் ஏறி பார்க்கணும். முடிஞ்சால் எனக்கெல்லாம் அதெல்லாம் ரொம்ப பிரியங்குது. ஒரு நாள் 2 நாளாச்சும் ஜெயிலுக்குள்ளே இருக்கணும். ஆமாம், இதெல்லாம் இருந்தால் தான் மனிதனுக்கு ஒரு பேர் அனுபவம் கிடைக்கும். இதெல்லாம் இல்லவே இல்லை. இப்போ அந்த ஐயருக்கு பாருங்கள், போலீஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னே தெரியாது அவருக்கு. அங்கே எவன் உட்காந்துப்பான், இன்ஸ்பெக்டர் எப்படி, எந்த அனுபவமே கிடையாது. அவர் கேட்பார், நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்கினார். ஐயோ, அங்கேயே ஹார்ட் அட்டாக் வந்துடும் அவர். போலீஸ் ஸ்டேஷனா? இவன் போலீஸ்காரன் சொல்லுவான், போன உடனே ஃபஸ்ட்டு வார்த்தை எங்கள் எஸ்ஐ எதுவுமே கேட்க மாட்டார். யார் உள்ள நுழைஞ்சாலும் பலார்னு 2 அரைச்சல் பொழுதிலே கொடுப்பான். அப்புறம் தான் விசாரணையே. இப்போ இவருக்கு அப்படியே கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். நான் ஒன்றுமே பண்ணலைங்க, அதெல்லாம் நீங்கள் சொல்லாத, அங்கே சொல்லு. இப்படி இவர்கள் 2 பேரும் பேசிக்கொண்டே இருப்பார்கள். மனித வாழ்க்கையினுடைய உன்னதங்கள் தருணங்கள் இருக்குல்ல, அதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இவங்க 2 பேரும், இவன் மிரட்டுவான், அவர் பயப்படுவார், இவன் கீழே இறங்கினே இருப்பான், அவர் மேலே ஏறிக்கினே இருப்பார். ஒரு கட்டத்தில் டக்குன்னு போலீஸ்காரர் சிரிச்சிருவார். சிரிப்பு வந்துடும். சிரிச்சுட்டு, அட கேன பையனாகிறையா, ஒரு 50 ரூபா கொடுன்னு கேட்டுருவார். அவரே 50 ரூபா கொடுக்குறான்னு சொல்லுவார்னு இவர் எதிர்பார்ப்பார். அவர் பயப்படாதவரே காசு அவுக்குற மாதிரி இருக்காது. இவர் கடைசியாக சொல்லுவார், ஒரு 50 ரூபா கொடு. கதையினுடைய கிளைமாக்ஸ் பிரமாதம். இப்போ ஐயர் சொல்லுவார், இல்லை நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கே போகலாம் வாங்கன்னு சொல்லுவார். உடனே இந்த போலீஸார், யோ அவ்வளோ சாதாரணம் கிடையாது, போகலான்ற. போன உடனே எங்கள் எஸ்ஐ நாகர்கோயில்காரு, படா இருக்கட்டுங்க, பொண்டாட்டியா பிள்ளையா, எனக்கு 2 அடி தானே வாங்கிக்கிறேன், பரவாயில்ல. இல்லையா, கோர்ட்டில் கேஸ் போட்டானே நீ பூஜையே பண்ண, பரவாயில்ல விடுங்க, இங்கே கோயிலில் படுத்துனுங்கிறத விட ஜெயிலில் தான் படுத்துனுங்கிறேன். இப்படியே பேசுவார், வேறு வழி இருக்காது. இப்போ இவர் இப்படியே விட்டுட்டும் போக முடியாது. சரி வான்னு கூப்பிடுவாங்க. பஜாரில் 2 பேரும் போவாங்க. அந்த காட்சியை சுந்தரராம் சாமி எழுதுறாரு. ஐயரு நடந்து போகிறாரு, போலீஸ்காரர் சைக்கிளை தள்ளின்னு போகிறாரு. கொஞ்ச நேரம் இவர் முன்னாடி போகிறாரு, கொஞ்ச நேரம் அவர் முன்னாடி போகிறாரு. யாரை கூட்டின்னு போகிறாங்கன்னு தெரியல. ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க, போலீஸ்காரர் ஐயரை கூட்டின்னு போகிறாரா, ஐயர் போலீஸ்காரை கூட்டின்னு போகிறாரா தெரில. போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட 2 பேரும் போயிட்டாங்க.
போயிட்ட உடனே போலீஸ்கார் நிறுத்தி ஐயர்கிட்ட சொல்கிறாரு, சாமி இனிமேல் இந்த மாதிரி லெட்டர்லாம் திருடாரு, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போக வேணாம், நான் உன்னை மன்னிச்சிட்டேன், வீட்டுக்கு போங்கன்னு சொல்கிறாரு. ஐயர் சொல்கிறாரு, என்னங்க இது அநியாயமாகுது, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இன்னும் 10 அடி உள்ளே வச்சா போலீஸ் ஸ்டேஷனு, உள்ளே போய் எஸ்ஐயே பார்த்து 4 வார்த்தை சொல்லிட்டு போயிடுறேன்ன்றார். யோ என்னை வயிற்றுச்சல் கலப்பாத போயான்றாரு. இல்லை நான் போக மாட்டேன், நான் எஸ்ஐயை பார்த்துட்டு தான் போவேன்னு அவர் நிற்கிறார். மறுபடியும் ஒரு பிரச்சனை வரும்போது பிரமாதமான மனிதர்களுக்குள்ளாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மனிதநேயத்தை பற்றி சுந்தரராம் சாருடைய அற்புதமான வரிகளில் அந்த இடத்தில் வெளிப்படுது. டக்குன்னு அந்த போலீஸ்கார் சொல்கிறார், யோ வயிற்றுச்சல் கலப்பாதையா போயா, என் பொண்ணுக்கு இன்றைக்கி பிறந்த நாள், காலையில் புறப்படும் போதே என் மனைவி ஒரு 50 ரூபாய் யார்த்தையா தேத்தின்னு வா அப்படின்னு சொன்னான். போயும் மூஞ்சில் முழிச்சேன் நான், அதனால்தான் நான் இவ்வளோ பேசுகிறேன், உனக்கு புரியலையா என்று சொல்கிறார். நண்பர்களே, இப்போ பஞ்சகச்சம் கட்டி கொண்டிருக்கிற அந்த ஐயர் தன்னுடைய மடியிலிருந்து அவிழ்த்து 100 ரூபாயை அந்த போலீஸ்காரனுக்கு கொடுக்குறாரு. கொடுத்துட்டு சொல்கிறாரு, பாப்பாவுக்கு கவுன் வாங்கி போடு, சாயங்காலம் என் கோயிலுக்கு கூட்டினுவா, நான் அவள் பெயரில் ஒரு சிறப்பு ஆராதனை பண்ணித்தரேன், புள்ள பேஷாக வருவா, நல்லபடியாக வருவா என்று சொல்கிறார். போலீஸ்காருக்கு கண்ணில் தண்ணி கலங்குது. போயிட்டு வரேன் என்று சொல்லும்போது ஐயருக்கு மறுபடியும் கைத்தட்டி கூப்பிட்றார். போலீஸ்கார் 1ஆம் தேதி சம்பளம் வாங்கினோடனே இந்த 100 ரூபாயை மறக்காமல் கொடுத்துருங்க, நம்மளுக்கு வேற எந்த வழியிலையும் காசு வரல, பூஜை பண்ணாதான் நீங்களா தட்டில் போடுற 4 நாள், அப்போலாம் 4 நாள் எட்டினாதான், இப்போ தான் இந்த 10,000 20,000 1 லட்சம், இந்த 4 நாள் எட்டினா வச்சுருந்தா ஏதோ வயிற்ற கழுவிக்கிறேன், ஆனால் 1ஆம் தேதி சம்பளம் ஆனோடனே கரெக்டாக காசை கொடுத்துருங்க என்று சொல்கிறேன். நம்மளே இந்த கதை நான் படித்து ஒரு 25 வருஷம் இருக்கும். 25 வருஷத்துக்கு பிறகு இந்த கதையை நான் உங்களுக்கு நினைவுபடுத்தி சொல்கிறேன். அவ்வளவு வாழ்க்கையினுடைய பல்வேறு தருணங்களை மனிதர்கள் ரொம்ப பிரமாதமாக ஜி நாகராஜன் என்கிற ஒரு எழுத்தாளர் சொல்கிறாங்க, மனிதன் ஒரு மகத்தான சல்லிப்பயல் என்று சொல்கிறார். வெறும் சல்லிப்பயல் இல்லை, மகத்தான சல்லிப்பயல். அவன் இந்த 2 பேரும் பாருங்க, எவ்வளவு சல்லிப்பையனாக அந்த போலீஸ்காரர் தான், ஆனால் எவ்வளவு மகத்தான மனுஷனாக அவனே மாறுகிறான். அந்த ஐயர் இவன் பார்வையில் ஒரு மிகப்பெரிய சல்லிப்பையன், 50 ரூபாய் கொடுக்கறதுக்கு வக்கு இல்லாமல் இவ்வளவு பேசி கொண்டு இருக்கிறான். ஆனால் ஒரு தருணத்தில் 100 ரூபாய் கொடுக்கிறான். உன் குழந்தைய கூட்டினுவா, நான் ஆராதனை பண்ணி தருகிறேன் என்று சொல்கிறார். மனிதன் எந்த நேரத்தில் அவனுக்கு எதை செய்ய வேண்டும் என்று தெரிந்தே இருக்கிறது.